கீதா மா எல்லாரும் வந்து கார்ல லக்கேஜ் எல்லாம் இருக்கு, எடுத்துட்டு வாமா. போமா போ. போங்க. வாடா. இருங்க வரேன். வா. ஊருக்கு போனியே, சந்தோஷமா இருந்தியா? அண்ணி நினைச்சேன்டி, உன் புருஷன் அப்பா சொன்னாருங்கிறதுக்காக தாலி கட்டிட்டு உன்னை அழ வச்சிட்டு இருக்காரு, அப்படித்தானே? அம்மா, போன அன்னைக்கே நான் பண்ண கூத்துல அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. அப்படி என்னடி கூத்து பண்ணிட்ட? ஏய் ஏய், ஐயோ, உனக்கு அறிவு இருக்கா? ஐயோ, அறிவு இருக்காடி உனக்கு? ஏய் ஐயோ. போகுதா, தூக்குடா. அங்க போனதுல இருந்து என்னாலதாம்மா அவருக்கு பிரச்சனை. சரி, ஆசையா உனக்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்திருக்காரா? அப்புறம் என்னடி நல்ல புருஷன்? அம்மா, அவர் எனக்கு நல்ல புருஷன் தான். ஆனா நான் தான் அவருக்கு ஏத்த பொண்டாட்டி இல்ல. இப்பதானம்மா ஆரம்பிச்சிருக்கு, இனி போக போக எல்லாம் சரியாயிடும். சரி, நான் வரும்போதே கேட்டிருப்பேன், நல்லா இருக்காதுங்கிறதுக்காக கேட்கல. இந்த வீட்ல இருந்து போன பொண்ணு நேரா இந்த வீட்டுக்கு தான் வரணும்னு நினைப்பாங்க. இப்பதான் வந்தாச்சுல்ல, இப்பவாவது ஒரு 10 நாள் நம்ம வீட்டுக்கு வந்து உடம்ப பாத்துக்கோ ஏண்டி. அம்மா, இந்த வீட்லயும் சரி, ஊருக்கு போன இடத்துலயும் சரி, நான் தப்பு மேல தப்பு பண்ணிட்டேன். தொலைஞ்சு போன என் வேதனையை விட எனக்கு என்ன ஆச்சோன்னு அவங்க பட்ட வேதனைய கொஞ்சம் நினைச்சு பாருமா. அடிப்பட்ட எனக்காவது உடம்பு வலி மட்டும்தான், ஆனா அவர் மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. என்ன கொலை பண்ணிட்டாருன்னு வீண் பழிய சுமந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி நேரத்துல நான் இங்கதாமா இருக்கணும். அம்மா, என்னை எப்ப கட்டி கொடுத்தீங்களோ அப்ப இருந்து என் கடைசி மூச்சு வரைக்கும் இதாம்மா என் வீடு. ஒருவேளை நானே மனசு தடுமாறி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னாலும், இல்ல அவர் இல்லாம தனியா வீட்டுக்கு வந்தாலும், நீதாம்மா புத்திமதி சொல்லி என்ன அனுப்பி வைக்கணும். அம்மா, இப்போ நான் அங்க வர்றது அவ்வளவா நல்லா இருக்காதும்மா. நல்ல சொல்லு ராசாத்தி. ஏற்கனவே உங்களுக்கு இதயத்துல பிரச்சனை இருக்குன்னு நாங்கெல்லாம் துடிச்சு போயிருக்கோம். பாரி ஐயாதான் டாக்டரை பார்த்து குணப்படுத்திடலான்னு எங்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொன்னாரு. எந்த சாமி புண்ணியமோ, உன்னை பார்த்ததும் இவங்க எழுந்து உட்கார்ந்துட்டாங்க. இப்ப கூட ஏதோ ஆன்ஜியோ எடுத்து பாக்கணும்னு சொல்லிருக்காங்க. பாரி ஐயா அங்கே இருந்தே இங்க உள்ள டாக்டர் கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காரு. உன் அத்தைக்கு எப்ப தோதுப்படுமோ அப்ப போய் டாக்டர் கிட்ட காமிச்சுக்கலான்னு சொல்லிருக்காரு. அவ்வளவு நல்ல மனுஷன் இருக்கிற வீட்டை விட்டுட்டு உன்னை கூப்பிடுறதுக்கு இவங்களுக்கே நல்லா இருக்கா? அவர் சொல்லுவாரு, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நம்ம தகுதிக்கு ஏத்த ஆஸ்பத்திரிக்கு போய் நம்ம பாத்துக்கலாம். பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளிதான் இருக்கணும்மா. பணம் காசு விஷயத்துல கரெக்டா நடந்துக்கணும். நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க, நீங்க என்னைக்குமே திருந்த மாட்டீங்க. ராசாத்தி, நீ எடுத்திருக்கிற முடிவுதான் சரி. கஷ்டமோ நஷ்டமோ பொம்பளைங்களுக்கு புருஷன் வீடுதான் சாஸ்வதம்னு சொல்லுவாங்க. நீ எப்படியாவது அவர் மனசுல இடம் பிடிக்க பாரு. சொல்லவே முடியல அண்ணி. கண்மணி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பெருக்கலான்னு வந்தம்மா.
போ. கண்மணி, அங்க நீங்க அடிச்ச கூத்த கேக்கல. உண்மையிலேயே அங்க என்ன நடந்துச்சு அது சொல்லு. கண்மணி, உன்ன நான் எதுக்கு அவங்க கூட அனுப்பி வச்சேன்? அங்க எது நடந்தாலும் என்கிட்ட சொல்லணும்னு தானே? ஆனா நீ சொல்லாம விட்டுட்ட. உங்க பையன்தான் நான் சொல்ற வரைக்கும் நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதுதான் நான் சொல்லல. அதுவும் இல்லாம வாய் தவறி எங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கே உங்க பையன் என்ன அடிக்க வந்துட்டாரு. அடிக்க வந்துட்டானா? ஏன் கண்மணி, அதையாவது நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அவனை கூப்பிட்டு கண்டிச்சிருப்பேன்ல. இங்க பாரு கண்மணி, ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ. நீ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் மருமக மட்டும் இல்ல, வீட்டுக்கு மூத்த மருமக. கண்மணி, இனிமே எல்லாத்தையும் உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கோ. அதுதான் எப்பவும் நல்லது. இனிமே எது நடந்தாலும் என்கிட்ட நீ சொல்லணும். அத மறந்துடாத. ஏ புனிதா, நீ இப்படியே அடுத்தவங்க வாயை பாத்துக்கிட்டே நிக்காம 4 நல்ல வேலைகளை கத்துக்கோ. அப்புறம் போற வீட்ல ஒன்ன திட்ட மாட்டாங்க, பெத்தவ என்னதான் திட்டுவாங்க. வா. இனியா, இனியா, ஊட்டில இருந்து வந்ததுல இருந்தே எந்திரிக்காம இருக்க. இந்தா குடி. என்னடா ஆச்சு? உடம்புக்கு முடியலையா? மனசு சரியா இருந்தா உடம்பு நல்லாதாம்மா இருக்கும். எனக்கு ஒரு விஷயம் புரியலம்மா. எனக்கு மட்டும் ஏமா இப்படி எல்லாம் நடக்குது? என் வயித்துல பிறந்துட்டல்ல, அதான். என் வாழ்க்கை சங்கருக்கு நிச்சயமான கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு. இந்த உலகத்திலேயே சந்தோஷமானவன் யாருன்னா அது நானா தான் இருந்தேன். என் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் நானே முடிவு பண்ணேன். ஆனா சங்கர் கல்யாணம் நின்ன பின்னாடி எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. என் சம்பந்தப்பட்ட முடிவுகளை யார் எடுக்கிறானே தெரியல. எனக்கு தகவல் மட்டும்தான் வருது. என்ன பண்றது இனியா? நீ சொல்றது எல்லாமே உண்மை. ஆனா அதை கேட்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். நீ வேணா சும்மா இருக்கலாமா, ஆனா நான் இருக்க முடியாது. இது என் வாழ்க்கை. பாதிக்கப்படுறது நான் தான். இப்படியே போச்சுன்னா என்னதாமா பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். இனியா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நீ ஏன் தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்கிற? இங்க பாரு, எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். அது வரைக்கும் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாதுமா. நான் முடிவு பண்ணிட்டேன். ஒண்ணு அவன் இந்த வீட்டுல இருக்கணும், இல்லன்னா நான் இந்த வீட்டுல இருக்கணும். அம்மா, அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைமா. அப்படியெல்லாம் எடுத்தும் கவுத்தோன்னு முடிவு பண்ண முடியாது. இப்பதான் ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சோம். டேய் இனியா, இனியா, என்ன பண்ற? இனியா, துணியெல்லாம் எதுக்குடா பேக் பண்ற? சொல்லுடா இனியா. அவளதான் அனுப்ப முடியாது, ஆனா நான் போலாம்ல. என்ன விட்டுருங்க, நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போறேன். அப்பாவது எனக்கு நிம்மதி கிடைக்குதான்னு பாக்குறேன். போடா போ. நீ இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள என் உசுர இந்த உடம்பு விட்டு போயிடும். போ. ஆம்பளைங்க நீங்க, உங்களுக்கு கோவம் வந்தா டென்ஷன் ஆகி வெளியே போயிடுறீங்க. ஆனா பொம்பளைங்க நாங்க என்னடா பண்ண முடியும்? வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்து பாரு, அப்ப தெரியும் எங்க வேதனை எல்லாம். நாங்க எங்கடா போறது? இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் வாழ்ந்தாகணும். தப்பிச்சு போகணும்னு நினைச்சா பல பேர் நிம்மதி கெட்டுடும். இத பாரு, எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பா ஒரு முடிவு இருக்கும். அதே மாதிரி உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கும். அதை தேடி கண்டுபிடிக்கணும்னா மனசு அமைதியா இருக்கணும்.
நீ உன் மனசு அமைதியா வச்சுக்கோ. முடிவு தானா உனக்கு தெரியும். பால் பொங்கும் பருவம், அதில் நான் தங்கும் இதயம். பால் பொங்கும் பருவம், அதில் நான் தங்கும் இதயம். மலரும் நினைவும் மனதில் மலரும். என்ன இன்னும் பால் குடிக்கலையா? அது எப்படி? உனக்கு பாதி எனக்கு பாதி. இதுல என்ன கலந்துருக்கீங்க? என்ன நீ ஒரு தடவை பண்ணதுக்கு நான் பட்டது எனக்கு தான் தெரியும். இனி ஒரு தடவை அந்த தப்ப பண்ணவே மாட்டேமா? என்ன நம்பு. உங்க மேல இருந்த நம்பிக்கையே போச்சு. முதல் தடவை நீங்க பால்ல கலந்து எனக்கு கொடுத்தப்போ, ரெண்டாவது தடவை ஊட்டில வச்சு என்ன அடிக்க வந்தப்போ. இருந்த பதட்டத்துல உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன்னு தெரிஞ்ச உடனே கோவத்தை கட்டுப்படுத்த முடியாம அடிக்க வந்தேன். அதுக்காக உன் மேல இந்த நம்பிக்கை போயிடுமா என்ன? அடிக்க வந்ததை நான் தப்புன்னு சொல்லல. ஆனா உங்க தம்பி முன்னாடி என்ன அடிக்க வந்தீங்க பாருங்க, அததான் என்னால தாங்க முடியல. நீ சொல்றதும் கரெக்ட் தான். அன்னைக்கு வந்த கோவத்தை அடிக்க வந்தனே தவிர என் தம்பி முன்னாடி அடிக்கிறேன்னா நினைக்கவே இல்ல. அந்த நேரம்னு பார்த்தா அவங்க வந்துட்டான். அதுக்கு நான் என்னமா பண்றது? அதுக்காக இந்த விஷயத்தை எங்க அம்மா கிட்ட சொல்லுவியா? அவங்க என்ன திட்டினப்ப கூட எனக்கு மேல கோவம் வரலையே. ஆனா இன்னும் நீ அதையே நினைச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் என்ன எங்க அம்மா கிட்டயா சொன்னேன்? உங்க அம்மா கிட்ட தானே சொன்னேன். ஏன் அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவங்க பங்குக்கு திட்டிட்டு போயிருப்பாங்க. உங்க அம்மா நான் திட்டிட்டு விட்டுட்டாங்க. ஆனா எங்க அம்மாக்கு தெரிஞ்சிருந்தா அவ்வளவுதான், காலி ஆட்டம் ஆடி இருப்பாங்க. அது என்னவோ வாஸ்தவம் தான். இல்லைன்னா உங்க அப்பா ஏன் ஓடிட்டு போறாரு? இங்க பாருங்க, எங்க அப்பாவை பத்தி பேசாதீங்க. அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தேவையில்லாம என் வாயை கிளறாதீங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ண தயாரா இல்ல. ஏ கண்மணி, எங்க போற? நான் எதுவும் பேசல. உங்க அப்பா நல்லவர் தான், நான் தான் கெட்டவன். நீ வெளிய போகாத. எங்க அம்மா பார்த்தாங்கன்னா அப்புறம் என்ன திட்டுவாங்க. அத நான் பாத்துக்கிறேன். நீங்க தனியா கடந்தாதான் என் அருமை உங்களுக்கு தெரியும். ஏ கண்மணி, கண்மணி. அட என்னடா இவ? எத்தனையோ கற்பனையோட இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே இந்த வீட்டுக்கு மருமகளாவும் வந்துட்டேன். ஆனா ஆண்டவன் தான் முடிவை மாத்திட்டான். ஏய், உன்னதான் என் கண்ணு முன்னாடியே வந்து நிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, அப்புறம் ஏன் முன்னாடி வந்து நின்னு என் உயிரை வாங்குற? இல்லங்க, நீங்க தூக்க வராம தவிச்சத பார்த்தேன். அதான் காலை புடிச்சு விடலான்னு. ஏன் என் கழுத்தை பிடிச்சு ஒரேடியே கொண்டு போட்டுறேன்? என்னங்க இப்படி பேசுறீங்க? வாழற வீட்டுல இருந்துகிட்டு இப்படி அபசகனமா பேசக்கூடாது. அப்படியாவது எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும்ல. வாழும்போது தான் நிம்மதியா இருக்க முடியல, செத்தாலாவது நிம்மதியா இருக்கும்ல. உன்னால எனக்கு எப்பவுமே பிரச்சனைன்னு உறுதியாகி போச்சு. அப்புறம் எதுக்கு இந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கை? ஒரேடியா போய் சேர வேண்டியதுதான். சரிங்க, இனிமே நான் உங்களுக்கு தொந்தரவா இருக்க மாட்டேன். இதை தாண்டி ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது சொல்ற, ஆனா சொல்ற மாதிரி பண்றதே இல்ல. கல்யாணம் ஆனவனே வீட்டுக்குள்ள வரும்போது ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இனி என்னென்ன பிரச்சனை வரும்னே தெரியல. இதுக்கு பேசாம நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? என்ன சொல்லுங்க. பேசாம நீ உங்க அம்மா வீட்டுக்கு போய் உட்காந்துக்கோ, அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இப்பவாவது ஒரு 10 நாள் நம்ம வீட்டுக்கு வந்து உடம்ப பாத்துக்கோ ஏண்டி. அம்மா, என்னை எப்ப கட்டி கொடுத்தீங்களோ அப்ப இருந்து என் கடைசி மூச்சு வரைக்கும் இதாம்மா என் வீடு. இப்ப உங்க அம்மாக்கு வேற உடம்பு சரியில்லை, இந்த சமயத்துல பொண்ணு உதவியா இருக்க போயிருக்கான்னு சொல்லி ஈஸியா தப்பிச்சிடலாம். அப்புறம் ஊருக்காரங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துரும், நம்ம பிரச்சனையை மறந்துடுவாங்க.
அதானே, நீ ஒரு திட்டத்தோட தானே வந்திருக்க. அது நிறைவேறாம நீ எப்படி போவ? உன்னை பத்தி சரியா புரிஞ்சுக்காம எங்க அப்பாவும் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது நீ எப்படி போவ? நானா ஏதாவது பண்ணிக்கிட்டாதான் உண்டு. தலையா அண்ணி, நிலாவை ரசிச்சிட்டு இருக்கீங்களா? ம், பௌர்ணமி நிலவு, புதுசா காதலிச்சு கல்யாணம் பண்ண ஜோடி, ஹீரோ சும்மா இருக்க மாட்டாரே. எங்க ஆளை காணோம்? ஏதாவது பிரச்சனையா? பௌர்ணமி வந்து வந்துதான் போயிட்டு இருக்கு. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க பிரச்சனைய பத்தி தான் நாங்க கவலைப்பட்டுட்டு இருக்கோம். ஆமா, உங்க கையில என்ன பெட்ஷீட் தலகாணி எல்லாம்? ராசாத்தி எங்க? அவ உள்ள இருக்கறனாலதான் நான் வெளியே இருக்கேன். எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கிற பேர் வழின்னு பேசியே கொல்றா. அதான் வெளியே கொஞ்சம் காத்தோட்டமா படுக்கலான்னு வந்தேன். அவ விவரம் இல்லாத ஒரு பொண்ணு, ஏதோ தெரியாம அப்படி நடந்துக்கிட்டா. அத நீங்க தானே பொறுத்து போகணும். எவ்வளவுதான் அண்ணி பொறுத்து போறது? எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சிருந்தாதான் நல்லா இருக்கும். எனக்கு உங்க பிரச்சனை புரியுது. நீங்க விருப்பப்பட்ட வாழ்க்கை இது இல்ல. ஆனா நாம ஒண்ணு நினைக்கிறோம், விதி ஒண்ணு நினைக்குது. என்ன பண்றது? அத பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. நீ ஏன் காதல் தோத்து போனாலும் உங்க காதல் ஜெயிச்சது இல்ல. எங்க அண்ணன் நினைச்ச பொண்ணாவே நீங்க அமைஞ்சிருக்கீங்க, அதுவே போதும். அண்ணா, அண்ணா, இங்க வாண்ண. காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இப்படி அண்ணிய வெளியே நிக்க வச்சுட்டு நீ உள்ள என்ன பண்ற? மல்லாக்க படுத்துக்கிட்டு விட்டத்தை பாத்துக்கிட்டு இருக்கேன். கடுப்ப கிளப்பாதுற. உங்க அண்ணி தான் மேல கோவத்துல இருக்காங்க. அன்னைக்கு ஊட்டில உங்க அண்ணி மேல கை வாங்கிட்டல்ல, அண்ணில இருந்து இப்படிதான் மோடி போட்டு திரியறா. இப்ப எதுக்கு அதெல்லாம் இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு? பேசாம இருக்க மாட்டீங்களா? இது அம்மா கிட்ட ஏன் சொன்னான்னு கேட்டேன். அதுக்கு கோச்சிட்டு வந்து வெளியே நிக்கிறா. ஒத்துமையா இருக்கிற ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டு இருந்தா பாக்கறதுக்கு நல்லாவா இருக்கு? உள்ள போங்க, அண்ணன் கூட்டிட்டு போன. இதே வார்த்தைய நான் சொன்னா நீங்க உள்ள போயிடுவீங்களா என்ன? ஏன் பிரச்சனையும் உங்க பிரச்சனையும் ஒன்னா? ஆ, தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல பெரியம்மா, சும்மா காத்து வாங்கலாம்னு. காத்து வாங்கறதுக்கு எதுக்குடா பாய் தலகாணி? போங்க, போய் ரூம்ல படுங்க. சொல்றல, போங்க.